morning students. Next நம்ம பார்க்க போகிறது responsibilities of consumer. ஸோ ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கன்சியூமர் ரைட்ஸ் பை themselves cannot be effective in achieving the objective of consumer protection. கன்சியூமர் ரைட்ஸ் அந்த கன்சியூமருடைய ஒவ்வொரு உரிமைகளும் themselves cannot be effective in achieving the objective of consumer protection. ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுடைய உரிமைகளை ரொம்ப திறமையாகவும் பாதுகாக்கலை அப்படின்னா அவங்களுடைய நோக்கத்தை அவங்க கட்டாயம் அந்த அவங்களுடைய எய்மை அவங்க அச்சீவ் பண்ண முடியாது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கேன் இன் எஃபெக்ட் be achieved only when the consumers also understand their responsibilities. அப்போ ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது முழுமையாக புரிஞ்சுக்கல அப்படின்னா கன்சியூமர்ஸ் அவங்களுடைய நோக்கத்தை அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணவே முடியாது. கன்சியூமர்ஸ் should keep in mind their responsibilities while purchasing, using and consuming goods and services. அப்போது கன்சியூமர்ஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பொருளை வாங்கும் பொழுதும் அதை பயன்படுத்தும் போதும் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றிய எல்லா விஷயமும் நினைவில் வச்சுக்கணும். ஸோ அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வச்சு அவங்க அந்த பொருளை வாங்கும் போதும் அதை பயன்படுத்தும் போதும் அந்த பொருளை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். அப்போது ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுடைய உரிமைகளும் அவங்களுடைய ரைட்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா அந்த ரெண்டுமே அவங்களுடைய டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின், ஒரு காயினுடைய இரு பக்கம் போன்றது. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒவ்வொரு கன்சியூமருக்கும், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஜஸ்ட் as consumers enjoy certain rights, they owe certain responsibilities. அப்போது கன்சியூமர்ஸ் அவங்களுடைய ரைட்ஸை அனுபவிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் என்னவோ அதே மாதிரி அவங்களுடைய பொறுப்பையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். The responsibilities of consumer are listed below. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், த கன்சியூமர் மஸ்ட் பே த ப்ரைஸ். த கன்சியூமர் must pay the price of the goods according to the terms and conditions of the sales contract. The consumer must pay the price of the goods. அப்போ ஒவ்வொரு கன்சியூமரும் மஸ்ட் பே த ப்ரைஸ் ஆஃப் தி குட்ஸ், அந்த அவங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு உண்டான விலையை அவங்க கொடுக்கணும். அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சேல்ஸ் கான்ட்ராக்ட். அப்போது சேல்ஸ் கான்ட்ராக்ட், அந்த விற்பனை ஒப்பந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட், அந்த விற்பனை ஒப்பந்த சட்டத்தினுடைய விதிகள், அந்த நிபந்தனைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்குட்பட்டு அந்த பொருளுக்கு உண்டான விலையை அந்த கன்சியூமர்ஸ் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு உண்டான விலையை ஒரு கன்சியூமர் கொடுக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, த கன்சியூமர் ஹேஸ் காட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு அப்ளை டு த செல்லர் ஃபார் த டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ். பாருங்கள், the consumer has got a responsibility to apply to the seller for the delivery of the goods. அப்போது டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ் அந்த கன்சியூமருடைய இடத்துக்கே அவங்க பொருளை கொடுக்கும் பொழுது பொருளை அந்த கன்சியூமருடைய இருப்பிடத்திலேயே அவங்க வீட்டிலையே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா விற்பனையாளர் கேட்டுக்கிறது ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி he or she has to take delivery of the goods in time. அப்போ நம்ம ஆர்டர் கேட்டிருக்கோம்,
ஆர்டர் கேட்டு நம்ம பொருளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சியூமர்ஸ் அந்த பொருளை வந்து அந்த டைமுக்குள்ளார வந்து வாங்கிக்கணும். அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரிங்களா? அதான் சொல்கிறான், த கன்சூமர் ஹாஸ் காட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு கன்சூமருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது? டு அப்ளை டு தி செல்லர், விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணலாம். என்ன? ஃபார் த டெலிவரி ஆஃப் தி குட்ஸ், பொருளை வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கன்சூமர்ஸும் வந்து கேட்கலாம். அதே மாதிரி ஹீ ஆர் சி ஹேஸ் டு டேக் டெலிவரி ஆஃப் தி குட்ஸ் இன் டைம். அதே மாதிரி அந்த டைமுக்கு அந்த பொருளை வந்து அவர் வாங்கிக்கணும். அது அவருடைய கடமை. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். த கன்சூமர் ஹேஸ் டு பியர் எனி லாஸ் which may arise to the seller when the consumer delays taking delivery of the goods as per the terms of contract. Terms of contract, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒப்பந்த சட்டத்தின்படி அந்த டைமுக்கு அந்த பொருளை வந்து நுகர்வோர் வந்து வாங்கிக்கல அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்துக்கு அந்த கன்சியூமரே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆவார், பொறுப்பாவார். சரிங்களா? ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பியர் எனி லாஸ், அந்த டைமுக்குள்ளே பொருள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கல அப்படின்னாக்கா அவர் மட்டுமே தான் அந்த நட்டத்திற்கு வந்து அவர் பொறுப்பேற்றுக்கணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். த கன்சியூமர் இஸ் பவுண்ட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ் caused to the seller in case if there is delay in the payment. பாருங்கள், the consumer is bound to pay any interest and special damages caused. அதாவது அந்த கன்சியூமர் பொருளை வந்து வாங்கிக்கும் பொழுது ரொம்ப டிலே பண்ணி விற்பனையாளருக்கு அந்த செல்லருக்கு வந்து பணம் கொடுத்தாலோ அல்ல ஆர் அந்த பொருளுக்கு சேதம் ஏதாவது எனி ஃபால்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவோ அதுக்கான நஷ்ட ஈடை வந்து கொடுக்க வேண்டியது அந்த கன்சியூமருடைய டியூட்டி. அவர் தான் கொடுத்தாகணும். பாருங்கள், ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த கன்சியூமர் இஸ் பவுண்ட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ் காஸ்ட் டு தி செல்லர் இன் தி கேஸ் இஃப் தர் இஸ் டிலே இன் தி பேமெண்ட். அந்த கன்சியூமர் அந்த பொருளை வாங்கிட்டு ரொம்ப டிலே பண்ணி செல்லருக்கு வந்து பணம் கொடுத்தால் ஆர் அந்த கூட்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு அந்த கன்சியூமர் தான் வந்து பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். த கன்சியூமர் ஹேஸ் டு assiduously follow and keenly observe the instructions and precautions while using the products. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். அந்த கன்சியூமர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை as per the observe the instructions and precautions, என்னென்ன அந்த விதிமுறைகள் இருக்குது அண்டு ப்ரிகாஷன்ஸ், அந்த முன்னெச்சரிக்கையுடன் அந்த பொருளை வந்து அவர் வந்து பயன்படுத்தணும். பொருளை வாங்கியாச்சு அப்படின்னா அந்த பொருளை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கானோ அதே மாதிரி ப்ரீகாஷன்ஸ் முன்னெச்சரிக்கையோடு வந்து அந்த பொருளை வந்து அவர் பயன்படுத்த வேண்டியது அந்த கன்சியூமருடைய பொறுப்பு. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். த கன்சியூமர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் unambiguously to the seller of his requirements and expectations from the product. சிக்ஸ்த் ஒன் என்ன சொன்னால் பாருங்கள். த கன்சியூமர் ஹேஸ் டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு கன்சியூமருக்கும் அவர் மீதான பொறுப்பு, டு எக்ஸ்பிரஸ் unambiguously to the seller of his requirements and expectations from the product. அந்த கன்சியூமர்ஸ் அந்த பொருள் மீதான தனது தேவையையும் அதை தெளிவாக வந்து விற்பனையாளர்கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அந்த செல்லர்கிட்ட வெளிப்படுத்தி சொல்லணும். அது இவருடைய பொறுப்பு. யார்? கன்சியூமருடைய பொறுப்பு. எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாக்கா அப்போது அந்த பொருள் எனக்கு என்ன தேவை, அதாவது அந்த பொருள் மீதான தேவையை வந்து தெளிவாக வந்து செல்லர்கிட்ட எழுதி சொல்லி அந்த பொருளை வாங்கிக்கணும். செவன்த் ஒன். The consumer must seek to collect complete information. ஸோ கன்சியூமர் வந்து என்ன பண்ணணும்? கலெக்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், முழு தகவலையும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அபவுட் த குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸ் எக்ஸெட்ரா ஆஃப் தி ப்ராடக்ட் பிஃபோர் ப்ராடக்ட். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளுடைய விலை, தரம், அளவு, இது எல்லாத்தையுமே வந்து
வாங்கி அந்த முழு கரெக்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் முழு தகவலையும் வந்து வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? 8th ஒன் பாருங்கள். த கன்சியூமர் மஸ்ட் கெட் கேஷ் ரெசிப்ட் ஆஸ் எ ப்ரூஃப் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் தி செல்லர். பாருங்கள், த கன்சியூமர் மஸ்ட் கெட் கேஷ் ரெசிப்ட் ஆஸ் எ ப்ரூஃப் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு. அப்போது செல்லர்கிட்ட நம்ம பொருளை வாங்கும் பொழுது என்ன வாங்கிக்கணும்? அந்த ரெசிப்டை வந்து வாங்கி வச்சுக்கணும். கேஷ் ரெசிப்டை வந்து வாங்கி வச்சுக்கணும். இஃப் இட் கேரிஸ் எனி வாரண்டி, அந்த பொருளுக்குண்டான வாரண்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா த பையர் மஸ்ட் ஒப்டைன் த வாரண்டி அண்ட் மென்ஷனிங் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் பீரியட் ஆஃப் வாரண்டி. அதே மாதிரி அந்த பொருளுக்குண்டான ஏதாவது வாரண்டி இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொருளை வாங்கும்பொழுதே அவர் அந்த வாரண்டி கார்டில் என்ன பண்ணுவாருன்னா அந்த டேட்டை போட்டு மென்ஷன் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி டேட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த வாரண்டி பீரியட் எவ்வளோ 1 இயர்ஸா 2 இயர்ஸ் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இட் மஸ்ட் ஆல்சோ பி த சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் ஆஃப் தி செல்லர் ஆர்கனைசேஷன். அவர் என்ன பண்ணுவார்? அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சைன் பண்ணிடுவார். சைன் பண்ணி சீல் வச்சுருவார். ஸோ அப்படி சீல் வச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 இயர்ஸில் அந்த பொருள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கடையில் கொடுத்து அந்த வாரண்டி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த பொருளை வந்து சரி பண்ணி இது பண்ணிக்கலாம். அல்லது அந்த பொருள் ஏதாவது சரியாக இதாகலை அப்படின்னா, ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த பொருளை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. 9th ஒன் பாருங்கள். த கன்சியூமர் மஸ்ட் ஃபைல் எ கம்ப்ளைண்ட் வித் தி செல்லர் concerned about defects or shortcomings noticed in their products and services. பாருங்க, the consumer must file a complaint with the seller concerned about defects or shortcomings noticed in their products and services. அந்த கன்சியூமர் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளில் இஸ் there any complaint, ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டால், டிஃபெக்ட்ஸ் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால், ஆர் ஏதாவது சேவைகளில் குறைபாடு வந்து ஏற்பட்டால் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த கன்சியூமர் கோர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. 10th ஒன் பாருங்கள். The consumer should never compromise on the quality of goods. பாருங்க, the consumer should never compromise the quality of goods. The consumers must watch for ISI, AGMARK, EPO and the standard quality certification marks and the like in the label. அப்போது கன்சியூமர் அந்த பொருளில் அந்த தரத்தில் ஏதாவது எந்த ஒரு சமரசமும் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அதாவது ஐஎஸ்ஐ, அந்த அக்மார்க்கு, எஃப்இஓ இந்த மாதிரியான அந்த குறியீடுகள் கொண்ட சான்றுகளையும் அந்த அடையாள குறியீடுகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தான் அந்த கூட்ஸை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கன்சியூமருக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 11th ஒன் பாருங்கள். த கன்சியூமர் should not be carried away by exaggerating the quality of the goods through advertisements. The consumer should not be carried away by exaggerating the quality of the goods through advertisements. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அந்த பொருளுடைய தரத்தை வந்து மிகைப்படுத்தி தரத்தை காமிச்சு அதை வந்து காண்பிக்கப்பட்டால் அதை நுகர்வோர் வந்து ஏற்கக்கூடாது. இஃப் there is any discrepancy between the features advertised and the actual features observed in the product, it must be brought to the notice of the seller or advertiser. அப்போது விளம்பரம் மூலமாக சொல்லக்கூடிய அந்த அம்சங்கள், அந்த வேறு ஏதாவது அதை பற்றி விற்பனையாளமோ அல்லது விளம்பரத்தாளமோ அந்த தகவலை வந்து உடனே வந்து சொல்லணும். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த கன்சியூமர் ஷுட் நாட் பி கேரிட் அவே பை எக்ஸாக்ரிகேட்டிங் த குவாலிட்டி ஆஃப் தி கூட்ஸ் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக
அந்த பொருளினுடைய தரத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னாக்கா நுகர்வோர் வந்து அதை நம்பக்கூடாது. இஃப் தேர் இஸ் எனி டிஸ்கிரிபன்சி பிட்வீன் த ஃபியூச்சர்ஸ் அட்வர்டைஸ்டு அண்ட் தி ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் அப்சர்வ்டு in the product, it must be brought to the notice of the seller or advertiser. ஸோ அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, அந்த விளம்பரத்தின் மூலமாக காண்பிக்கக்கூடிய அந்த அம்சங்களும் உண்மையான அம்சங்களும் வேறாக இருந்தது அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா, அதை பற்றி செல்லர்ஸ்கிட்டேயோ அல்லது அந்த அட்வர்டைசர்கிட்டேயோ அந்த தகவல் வந்து சொல்லணும். நீங்கள் தப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பொருளுடைய பயன்பாட்டுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னா உடனே வந்து அந்த தகவலை வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஒன்று செல்லர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த அட்வர்டைஸர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12th பாயிண்ட்டு. த கன்சியூமர் ஹேஸ் எவ்ரி ரைட் டு சேஃப்டி. ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுடைய ரைட் டு சேஃப்டி உரிமையை வந்து பாதுகாத்துறதுக்கும், ரைட் டு பி இன்ஃபார்ம்டு and right to choose, right to represent, right to seek redressal and right to seek information. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், ரைட் டு ரெப்ரசன்ட் அண்ட் ரைட் டு சீக் ரெட்ரஸல் அண்ட் ரைட் டு சீக் இன்ஃபர்மேஷன். இது எல்லா கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் தான். இஃப் எனி ஆஃப் தீஸ் ரைட்ஸ் இஸ் வயோலேட்டட், the consumer should file a complaint with the appropriate legal machinery under the Consumer Protection Act 1986. என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், கன்சியூமர் அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய பாதுகாப்பு, அந்த பொருள் பற்றிய தகவல்கள் செலெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு சீக் ரெட்ரஸல், அந்த குறைதீர்வகத்தில் வந்து தெரியப்படுத்துதல், அந்த பொருளை பற்றிய தகவலை வந்து கேட்டு பெறுதல், இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கன்சியூமரும் கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இஃப் எனி ஆஃப் தீஸ் ரைட்ஸ் இஸ் வயோலேட்டட், மேலே சொன்னது ஏதாவது உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, வயோலேட்டட் மேலே சொன்ன விஷயங்கள் ஏதாவது மறுக்கப்பட்டது அப்படின்னா, த கன்சியூமர் அந்த நுகர்வோர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷுட் ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் with the appropriate legal machinery under the Consumer Protection Act 1986. அந்த 1986 விதிப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அந்த ரைட் டு ரெட்ரஸல் குறை தீர்வகத்தில் உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம மேலே சொன்ன இந்த 12 பாயிண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க வந்து முறையாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸால் இருக்குது அப்படின்றத, எப்படி அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ், அவங்களுடைய டியூட்டிஸ் எப்படி இருந்ததோ, எப்படி நம்ம ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு கன்சியூமருக்கும் உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு கன்சியூமரும் கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 மார்க்ஸ் பாருங்கள். The final aim of modern marketing is option A, maximum profit, option B, minimum profit, option C, consumer satisfaction, option D, service to the society. The final aim of modern marketing. அப்போது the final aim of modern marketing, அந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் ஃபைனல் எய்ம் இறுதியான நோக்கம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் ப்ராஃபிட், கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சர்வீஸ் டு தி சொசைட்டி. அப்போ என்ன சரியான ஆன்சர்? கன்சூமர் டு தி சொசைட்டி. அந்த நுகர்வோரை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்குடைய ஃபைனல் எய்மே. சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள், டேஸ் இஸ் தி கிங் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங். இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் கிங் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? கன்சியூமரா, ஹோல்சேலரா, ப்ரொடியூசரா, ரீட்டெய்லரா, யாரை சொல்லுவோம்? கன்சியூமர் தான் என்றைக்குமே கிங்கு. தேர்ட் ஒன் பாருங்கள், ஆஸ் த கன்சியூமர் இஸ் ஹேவிங் த ரைட்ஸ், தே ஆர் ஆல்சோ ஹேவிங் டேஸ். ஆப்ஷன் ஏ மெசர்ஸ், ஆப்ஷன் பி ப்ரமோஷன், ஆப்ஷன் சி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்,
ஆப்ஷன் டி டியூட்டிஸ். அப்போ மூணாவது என்ன சொல்கிறான், அந்த ஒவ்வொரு கன்சூமருடைய உரிமைகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உரிமைகள் எப்படி இருக்குது அப்படின்னா மெசர்ஸா, ப்ரமோஷனா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸா, டியூட்டிஸா. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். as the consumer is having rights, they are also having responsibilities. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரியே அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து இருக்குது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கன்சூமர் ரைட் சம்டு அப் பை ஜான் எஃப் கென்னடி. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஜான் எஃப் கென்னடி அவருடைய அந்த கூற்று என்ன சொல்கிறான்னு, நுகர்வோர் உரிமையினுடைய இடம் பெறாதவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கன்சூமர் ரைட் சம்டு ஆஃப் பை ஜான் எஃப் கென்னடி. அது எதை சொல்கிறாருன்னா, ஆஃப்டர் ஏ, ஆப்ஷன் ஏ ரைட் டு சேஃப்டி, ஆப்ஷன் பி ரைட் டு சூஸ், ஆப்ஷன் சி ரைட் டு கன்சியூம், ஆப்ஷன் டி ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ரைட் டு கன்சியூம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ கன்சூமர் that he must obtain dash as a proof for the purchase of goods. அந்த கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவணமே பொருளை வந்து வாங்கியதுக்கான அடையாளம் அப்படிங்கிறாங்க. அப்போ எது? ஆப்ஷன் ஏ கேஷ் ரெசிப்டா, ஆப்ஷன் பி வாரண்டி கார்டா, ஆப்ஷன் சி இன்வாய்ஸா, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோவா. ஸோ எது சரியானது? அந்த கேஷ் ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான், இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் தான், கேஷ் ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மார்க்ஸ் பாருங்கள். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. இதெல்லாம் நம்ம அன்றைக்கே ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தோம். ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்குது. ரெண்டாவது, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட் டு சேஃப்டி, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். வாட் ஆர் தி ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு தி ஜான் எஃப் கென்னடி, இதுவும் பார்த்துட்டோம். விச் இஸ் தி சுப்ரீம் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், இதுவும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சுப்ரீம் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்னுடைய சுப்ரீம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஃபிஃப்த் ஒன், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் பை கன்சூமர் வைல் பர்ச்சேசிங் கூட்ஸ் ரிலேட்டட் டு தி குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ். ஸோ ஒவ்வொரு கன்சியூமர்ஸும் அவங்க தரமுடிய பொருளை வந்து வாங்கும்போது அந்த கன்சியூமர்ஸ் அவங்களுடைய மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பாருங்கள், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட் டு ரெட்ரஸல், அந்த நிவாரணத்திற்கான அந்த குறையை தீர்ப்பதற்கான உரிமையை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ஆரோக்கியம் மற்றும் அது தொடர்பான அந்த பாதுகாப்பு உரிமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 5 மார்க்ஸில் பாருங்கள், வாட் ஆர் தி ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், ஒவ்வொரு கன்சியூமருடைய ரைட்ஸ் என்னென்ன, எக்ஸ்பிளைன் த டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், கன்சியூமருடைய டியூட்டிஸ் என்னென்ன, வாட் ஆர் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். இந்த 5 மார்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் இந்த சாப்டர்லேயே இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த 3மே படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 2 மார்க் 3 மார்க் படித்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஸோ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குறை தீர்க்கக்கூடிய செயல்முறையை தான் நம்ம கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், grievance and redressal mechanism. Exploitation is common where consumers are unaware of their rights and privileges. ஸோ குறைத்து இருக்கிறது பாருங்கள், கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா, ஒரு குறை இருக்குது அப்படின்னா
ஒரு பொருளை வாங்கியாச்சு, அந்த பொருளில் குறை இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, அதை கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறான், ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா, இங்கே கன்சியூமர் கோர்ட்டில். சரிங்களா, அதை பற்றி தான் நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிரீவன்ஸ் அண்டு ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, குறை தீர்க்கக்கூடிய செயல்முறை அப்படிங்கிறத கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம் சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் காமன் வேர் கன்சியூமர்ஸ் ஆர் அன்அவேர் ஆஃப் their ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த சுரண்டப்படுதல் அப்படிங்கிறது பாருங்கள், ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுடைய ரைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரிவிலேஜஸ், அந்த சலுகையை பற்றி அறியாமலேயே பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய கன்சியூமருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியுதில்லை, அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, அவங்களுடைய சலுகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாமலேயே கன்சியூமர்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கன்சியூமர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், நுகர்வோர் வந்து சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன் திஸ் மாடர்ன் வேர்ல்டு, இந்த நவீன உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்க கன்சியூமர்ஸ் ஆர் தி வைட்டல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த நவீன உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நுகர்வோர்கள் இந்த கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வைட்டல் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ், வணிகத்தினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்சியூமர்ஸ் தான். தே டிசைட் த சக்ஸஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த பிஸ்னஸை, அந்த வியாபாரத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவங்களே இந்த கன்சியூமர்ஸ் தான். ஸோ கன்சியூமர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் இருக்காது. ஸோ அந்த கன்சியூமர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸுடைய சக்ஸஸை வந்து டிசைட் பண்ணுறதே அவங்க தான், கன்சியூமர்ஸ் தான். ஹவெவர் தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பை தி செல்லர்ஸ் in many ways because they are not aware of the products and services available. இப்படியெல்லாம் இருந்த பொழுதும் கூட அந்த செல்லர்ஸ் கிட்ட இருந்து பல வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் ப்ராடக்டினுடைய ப்ரொடியூசர்ஸும் அந்த சர்வீசஸ் பற்றிய விழிப்புணர்வு பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்சியூமர்கிட்ட வந்து இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ டேக்கன் நெசசரி ஸ்டெப்ஸ் டு சேவ் தி கன்சியூமர்ஸ். ஸோ அரசு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கன்சியூமர்ஸை வந்து காப்பாற்றுவதற்காக அந்த தேவைகளை வந்து அவங்களுடைய தேவையான அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கக்கூடிய சூழலில் கவர்மெண்ட்டும் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இட் இஸ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அந்த குறை தீர்க்கக்கூடிய அந்த செயல்முறையை பற்றி ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அரசு வந்து வெளியிடுது. திஸ் சாப்டர் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஃபாலோட் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த குறை தீர்ப்பு செயல்முறையை பற்றி இந்தியாவில் கவர்மெண்ட்டு அந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் பற்றி நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய கன்சியூமர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமல் சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் வந்து எப்படி கன்சியூமர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய அந்த தன்னார்வ குழுக்கள் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்தியாவில் இது நம்ம இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் இந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் பற்றி நிறைய பேர் விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு ரொம்ப அவேர்னஸாக தான் இன்றைக்கி கன்சியூமர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகாத்மா காந்தி said about the customer. ஸோ மகாத்மா காந்தி அந்த கஸ்டமரை பற்றி, அந்த வாடிக்கையாளரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எ கஸ்டமர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விசிட்டர் ஆன் அவர் ப்ரீமிசஸ். ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறவர்
அவர் ப்ரீமிசஸ், நம்ம வளாகத்தில் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு பார்வையாளர் அப்படின்னா அது கஸ்டமர் தான். ஹீ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் அஸ். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கல, அவர் நம்மளை வந்து சார்ந்து இருக்கலை. வி ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம், நாம் தான் அவரை சார்ந்து இருக்கிறோம். சரிங்களா? ஹீ இஸ் நாட் அன் இன்டரப்ஷன் ஆஃப் அவர் ஒர்க். அவர் நம்ம வேலையில் குறுக்கீடு செய்யக்கூடிய நோக்கம் அவருக்கு இல்லை. ஹீ இஸ் த பர்பஸ் ஆஃப் இட். ஹீ இஸ் நாட் அன் அவுட்சைடர் ஆஃப் தி பிஸ்னஸ். அவர் நம்முடைய வியாபாரத்தினுடைய வெளிப்பாடாக இருப்பதில்லை. ஹீ இஸ் த பார்ட் ஆஃப் இட். அவர் அதில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறார். வி ஆர் நாட் டூயிங் ஹிம் எ ஃபேவர் பை சர்விங் ஹிம். அவருக்கு நாம் சர்வீஸ் செய்கிறது மூலமாக அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். சரிங்களா? ஹீ இஸ் டூயிங் அஸ் ஃபேவர் பை கிவிங் அஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஸோ. அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்து நமக்கு தான் உதவி செய்கிறார். சரிங்களா? ஸோ மகாத்மா காந்தி கஸ்டமரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான நபர். அவர் தான் நம்ம வளாகத்துக்கு வந்து விசிட் கொடுக்குறாரு, நம்ம ப்ரீமிசஸ்க்கு வராது. அதே மாதிரி அவர் நம்மளை சொந்திருக்கல, நாம் தான் அவரை சொந்திருக்கோம். அவர் தான் நமக்கு ஒரு இந்த வியாபாரத்திற்கான ஒரு உதவி வந்து அவர் தான் நமக்கு உதவி பண்ணுறதாலும் நாம் வந்து அவருக்கு உதவி பண்ணல அப்படின்னு சிம்பிளாக வந்து மகாத்மா காந்தி வந்து கஸ்டமரை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அண்டர் தி மாடர்ன் philosophy ஆஃப் தி மார்க்கெட்டிங் consumer is supposed to be the king and business is expected to provide maximum possible satisfaction to consumers. Under the modern philosophy, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவத்தின் கீழே consumer is supposed to be the king and the business is expected to provide maximum possible satisfaction to the consumers. ஸோ கன்சியூமர்ஸ் என்னவா இருக்காங்க? கிங், அதாவது அரசனாகவோ அல்லது ராஜாவாகவோ அவர் தான் இருக்கார். அண்டு வியாபாரத்தில் அந்த நுகர்வோருக்கு, அந்த கன்சியூமருக்கு அதிகபட்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதிகபட்ச அந்த திருப்தி வழங்க வந்து அந்த பிஸ்னஸ் தான் வந்து அந்த சேவையை வந்து கன்சியூமருக்கு வந்து, ஸோ கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தான். பட் இன் ரியாலிட்டி கன்சியூமர்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனால் உண்மையில் நுகர்வோர் பார்த்தீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த கன்சியூமர்ஸை வந்து சுரண்டிட்டு தான் இருக்காங்க. In a country like India, there is shortage of many products. இந்தியாவை எடுத்துக்கிட்டால் அப்படின்னாக்க இந்தியாவில் பல பொருளுடைய பற்றாக்குறையாக தான் இன்றைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. A few firms enjoy monopoly power in the marketplace. சில நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த சந்தை இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த ஏகபோக அந்த அதிகாரத்தையும் கூட அனுபவிக்கிறாங்க. A large majority of consumers are ignorant and illiterate and do not know their rights. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்சியூமர்ஸு அவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியே தெரியாமையும் இல்லிட்ரேட் ஆகும், அதாவது கல்வியறிவு விட்டவர்களாகவும் கூட நிறைய கன்சியூமர்ஸ் இன்றளவும் கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் புவர் அண்ட் தேர் இஸ் லேக் ஆஃப் யூனிட்டி அமாங் தெம். மேக்ஸிமம் அவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா புவர், ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட யூனிட்டி இல்லை, அவங்களிடையே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஒற்றுமை இல்லாமையே தான் இருக்காங்க. டியூ டு தீஸ் ரீசன்ஸ் கன்சியூமர்ஸ் ஆர் ஆஃபன் டிப்ரைவ்ட் ஆஃப் their ரைட்ஸ். ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்சியூமர்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய உரிமையை வந்து அவங்க இழந்துகிட்டு இருக்காங்க. தே ஆர் ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட் த்ரூ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், புவர் குவாலிட்டி கூட்ஸ், fractional weights and measures, overcharging etc. அந்த ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்,
தரம் குறைந்த பொருள், அந்த வெயிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா புவர் குவாலிட்டி, வெயிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ராக்ஷனலாக இருக்காது, சரியான எடை இருக்காது, அந்த மெஷர்மெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஓவர் சார்ஜிங், அதிகப்படியான அந்த செலவு ஏற்படுத்துறது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் அந்த கன்சியூமர்ஸை வந்து சுரண்டக்கூடிய வகையிலே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றளவும் அந்த கன்சியூமர்ஸை வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறவங்கள அந்த பாதுகாக்கும் விதமாக தான் இந்த சாப்டர் வந்து இருக்குது. சரிங்களா? அவங்களுடைய குறையை வந்து எப்படி தீர்க்கிறது, அது கன்சியூமர் கோர்ட்டில் எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கன்சியூமர் கவுன்சில்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நுகர்வோர் மன்றம் அப்படிங்கிறது தான் கன்சியூமர் கவுன்சில்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு பாருங்கள். த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் postulates establishment of consumer protection councils at the district, state and central levels of the purpose of spreading consumer awareness. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நுகர்வோருடைய அந்த அவேர்னஸை பரப்புவதற்காக அந்த சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தை வந்து நிறுவுவதற்கான வழிவகையை வந்து செஞ்சுருக்காங்க. த அப்ஜெக்டிவ் ஆஃப் கவுன்சில்ஸ் ஆஸ் பர் த ஆக்ட் shall be to promote the and protect the rights of the consumers. ஸோ இந்த கவுன்சிலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நுகர்வோருடைய அந்த கன்சியூமருடைய உரிமைகளை வந்து மேம்படுத்தும் விதமாகவும் அவங்களை வந்து பாதுகாக்கும் விதமாகவும் தான் இந்த கன்சியூமர் கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 3 tier courts ஆர் குவாசி ஜுடிஷியரி. 3 tier courts அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 3 அடுக்கு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆர் குவாசி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 3 tier courts ஆர் குவாசி ஜுடிஷியரி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த 3 அடுக்கு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கீழே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பிலோ 20 lakhs, அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் 20 லட்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படின்னா இந்த 20 லட்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஸ்டேட் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது மாநில ஆணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா above 20 lakhs to 1 crore, 20 லட்சத்துக்கு மேலே 1 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டேட் கமிஷனில் பார்த்துக்கலாம். அடுத்து நேஷ்னல் கமிஷனில், தேசிய ஆணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா above 1 crore, 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம நேஷ்னல் கமிஷனில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா 3 tier courts ஆர் குவாசி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா?